Students, in the video, exercise 2.8, question number 4. Find the sum to infinity of ரெண்டு கணக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க. முடிவுறா இது போயிட்டே இருக்கு இல்லையா, இன்ஃபைனிட்டிவ் போயிட்டே இருக்கிறதுனால அது முடிவுறான்னு சொன்னா இன்ஃபினிட்டிவ். இதுக்கு இன்ஃபினிட்டிவ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ரஃப் ஒர்க் ஆகுதுல, இங்க பாருங்க. Yes, infinity equal to a divided by 1 minus r. இப்போ ஃபர்ஸ்ட் கணக்குல நம்ம எழுதிக்கலாங்க 9 plus 3 plus dot dot. ஓகே, அடுத்த சம் 21 plus 14 plus 28 by 3 plus dot dot dot. ஓகே, இப்போ நம்ம அழகா சம் போடலாம். இந்த ரெண்டு கணக்கும் ஒரே வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா பிள்ளைங்களா? ஓகே, இப்ப நம்ம பாக்குறது முதல் கணக்கை பார்க்கலாம் பிள்ளைங்களா. முதல் கணக்கு என்ன சொல்லியிருக்கேன் சொல்யூஷன். முதல் கணக்கு 9 plus 3 plus 1 plus etc. இப்போ எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a by 1 minus r. அப்போ ஏவோட மதிப்பு முதல்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a 1 minus r. ஆரோட மதிப்பு கண்டுபிடிங்க. r equal to செகண்ட் டேர்ம் divided by ஃபர்ஸ்ட் டேர்ம். கேன்சல் பண்ணா 1 by 3. ஆரோட மதிப்பு 1 by 3. அப்போ ஆரோட மதிப்பு 1 by 3 எழுதும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்றது 9 3 minus 1 by 3. ஓகே பிள்ளைங்களா? 9 இந்த 3 மேல எடுத்துட்டு போயிடும். 3 by 2. ஓகே, அடுத்தது 9 into 3 is 27 by 2. Yes, infinitive. ஓகே பிள்ளைங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चंस முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் yes infinity equal 27 by 2. இப்போ ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம் பிள்ளைங்களா. ரெண்டாவது क्वेश्चनோட சொல்யூஷன். ஓகே, ரெண்டாவது क्वेश्चन அதே ஃபார்முலா yes infinity equal a by 1 minus r. ஏன்றது என்ன? செகண்ட் சம் எழுதிக்க 21 plus 14 plus 28 by 3 etc. ஓகேவா? இப்போ a is the first term. a என்றது எவ்வளவு? 21 by 1 minus r. r கண்டுபிடிக்கலாம். r equal to 14 divided by 21. இது 7 ஆல கேன்சல் பண்ணுங்க. 7 2s are 14, 7 3s are 21. அப்போ r equal 2 by 3. r equal to 2 by 3 ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 21 3 1s are 3 minus 2 by 3. ஓகேங்களா? அப்போ 21 into 3. இந்த 3 goes to half to போகுது நியூமரேட்டர் by இந்த 3 ல 2 கழிச்சா 1 equal 363. yes infinity equal to 63. ஓகே, செகண்ட் சம்மோட ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். yes infinity equal to 63. ஓகே பிள்ளைங்களா? இந்த கணக்கு பாரு. ஃபர்ஸ்ட்க்கு மறுபடியும் சொல்றேன். yes infinity ஃபார்முலா a divided by 1 minus r ன்னு எழுதுறேன். a ஓட மதிப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கிறோம். r ஓட மதிப்பு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இது பண்ணா r ஓட மதிப்பு கிடைச்சிட்டு, அடுத்தது இந்த 3 1 by 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். r இடத்துல 1 by 3. இந்த 3 into 1 கிராஸ் பண்ண 3 into 1 சார் 3. இங்க மைனஸ் கிட்ட மைனஸ் போறோம். இந்த 1 இங்க எழுதிக்கிறோம் by 3. அடுத்தது இந்த 3 மேல எடுத்துட்டு போறோம். ஓகே, இட்ஸ் கோஸ் டு ஹப்புக்கு போகுது. ஹப்புக்கு போனா நியூமரேட்டர்ல தான் போகுது. 9 into 3 ன்னு எழுதிக்கிறோம் by 3. 3ல இருந்து 1 கழிச்சா 2. 9 27. 9 3s are 27 சொல்றோம் by 2. அப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு s infinity equal 27 by 2. அதே போலதான் ரெண்டாவது சம் அழகா ஆன்சர் s infinity equal to 63 ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 2.8ல क्वेश्चन नंबर 5 உடன் சந்திப்போம். பாய்.